வணக்கம் மலத்தோட இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாதி வெறி பிடித்த பரதேச நாய். அதாவது நம்ம யுவராஜ் அவர் வந்து பைத்தியம், சைக்கோ. அந்த நாய் பற்றின நியூஸ் எல்லாருக்கும் தெரியும், ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் தெரியும். அந்த நாய் எவ்வளோ கொடூரமானவன்றது. தான் ஜாதி பொண்ணு கூட வந்து பேசிட்டானே, காதலிக்கிறானேன்றது கேட்க அந்த பையனை கொண்டு போயிட்டு எப்படிலாம் ஒரு பையனை கொல்லக்கூடாதோ, எப்படிலாம் ஒரு பையனுக்கு வலியை ஏற்படுத்தக்கூடாதோ அப்படி கொடூரமான வலியை ஏற்படுத்தி கொன்ன ஒரு பரதேச நாய் தான் இந்த யுவராஜ் என்ற நாய். இந்த நாய் பண்ண தப்பு பார்த்தோன்னா இதை பிளான் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்க பெருசா யோசிச்சு மாஸ்டர் பிளான் பண்ணி பண்ணான். ஆனா இந்த நாய் போன இடத்துல ஃபுல்லா ஒரு லூப் ஹோலை விட்டு போயிட்டு இன்னைக்கு மாட்டிக்கிச்சு, தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அதாவது ஆயுள் தண்டனை கைதி வந்து தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. முதல்ல வந்து மதுரை கோர்ட்டு, கோவில் உள்ள சிசிடிவி கேமரா மூலமாக அவன் மாட்டினான். அதுக்கப்புறம் வந்து நியூஸ் சேனலில் வந்து பேட்டி கொடுத்தான், அங்கே ஒரு எவிடன்ஸை வந்து மாட்டினான். இப்படி பல எவிடன்ஸ் மூலமாக வந்து இந்த நாய் வந்து தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. மதுரை கோர்ட்டு பார்த்தோன்னா இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை, அதாவது சாகிற வரைக்கும் இந்த நாய் ஜெயிலில் இருந்து தான் சாகணும் அப்படின்னு ஒரு தண்டனை கொடுத்தாங்க. அதெல்லாம் செல்லாது, என்னுடைய பணபலத்தை வச்சு நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகிறேன் அப்படின்னு இங்கே வந்தான். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இங்கே உள்ள ஜட்ஜின்னு பார்த்தோன்னா ஃபைலை பார்த்துட்டு கழட்டி செருப்பால் வந்து, அது செருப்புனா வெறும் செருப்பு இல்லை, சாணியில முக்கி வந்து மூஞ்சில் அடிச்சு உள்ள போடுறான்ட்டாங்க. ஸோ இப்படி தூக்கி உள்ள போட்டு அந்த நாய் ஜெயிலில் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் அதுவும் பத்தாதுன்ட்டு அவங்க குடும்பம், அவங்களோட மனைவி, அவங்க அம்மாலாம் பார்த்தோன்னா ஒரு சாதிய மன்னனோட சாதிய வெறியோட என்னுடைய ராஜாவை நாங்கள் எப்படின்னா மீட் எடுப்போம் அப்படின்ட்டு கேட்க இப்போ டெல்லியில் உள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு இவனை கொண்டு போயிருக்காங்க. எப்படின்னா இவனை வந்து காப்பாத்துறீங்க இல்லை இவ்வளோ காப்பாத்துறதுக்கு அவனை போராடுறீங்களே, அவன் எவன்? அவன் என்ன சுதந்திர தியாகியா? இல்லை இந்த நாட்டுக்காக மக்களுக்கு களத்தில் நின்னவனா? நீட்டு தேர்வுக்காக வந்து போராட்டம் பண்ணவனா? இல்லைனா வந்து இந்தி வேணாம்னு சொல்லி போராட்டம் பண்ண தியாகி அவன்? இல்லைனா வந்து மாநில உரிமைகள் பறிக்கப்படுது மோடி அரசு எதிர்த்து பேசின ஒரு தியாகி அவன்? ஒரு சாதி வெறி பிடிச்ச நாயை, கொலை பண்ண அயோக்கிய குலகர் நாயை, அவனை போய் எப்படின்னா காப்பாத்து இப்படி துடிக்கிறீங்களே புரியல. அவன் வந்தானா என்ன பண்ணுவான்? வெளியே வந்தானா இன்னும் பல வந்து சாதி மாடிகள்லாம் ஏறி சாதி வெறி தோன்ற விதமா ஆட்களை கூப்பிட்டு இன்னும் பல வந்து ஆணவ கொலை பண்றதுக்கான ஏற்பாடு பண்றீங்களோ? வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? நீங்களாம் வயிற்றுக்கு சோறு தான் தின்றீங்க, இல்லை என்ன மனநிலை வாழ்றீங்கன்னு தெரியல. மக்கள் மாறி அங்கங்க படிச்சு எங்கேயோ முன்னுக்கு போயிட்டு இருக்கிறான். இது என்னடா என்ன இன்னும் வந்து நாங்கள் வந்து சாதி பெருமை, ஆண்ட பெருமை, அவனை எப்படின்னா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி துடிச்சு நிற்கிறீங்க. அதாவதுமா உங்களுக்கு மனச்சாச்சுன்னு ஒன்று இருந்தா உன் பையன் உண்மையுமே வந்து நல்லவனா யோசிச்சு பாருங்க. முதல்ல இந்த அம்மா பேசுற வீடியோ முதல்ல பார்ப்போம், அவங்க என்னென்ன சொல்றாங்கன்ட்டு, அதுக்கப்புறம் இறுதியா பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ரத்னம். நான் யுவராஜோட அம்மா பேசுறேங்க. இந்தியாவிலேயே ஒரு நேர்மையான அதிகாரி டிஎஸ்பியோட மரணத்தை மறைக்கிறதுக்கோ நிரபராதியான பிள்ளைங்களை தண்டனை கொடுக்கிற நீதிபதிங்க நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்காங்க. அப்பா, நிரபராதியான பிள்ளைங்களை வந்து தண்டிக்கிறதுக்கும் நீதிபதிங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்கிறாங்க. அப்பா, நிரபராதினா யாருங்க? உன் பையனை சொல்றீங்களா? அதாவது எந்த குற்றமும் செய்யாதன்னு உன் பையனை சொல்றீங்களா? உன் பையன் அந்த கொலையை பண்ணிட்டு ஒரு சின்ன பையனை கொண்டுட்டு உன் பையன் எவ்வளவு தெனவட்டி வந்து டவுலத்தா அப்படி சுத்திட்டு இருந்தான் தெரியுமா? ஏய் பாத்தியா, நாங்கெல்லாம் யாரு? கவுண்ட வம்சம்டா, என் பொண்ணை தொட்டா வெட்டுண்டா, பாத்தியா காதல் செஞ்சு வந்து வெட்டி போட்டேன் தெரியுமா அப்படின்னு சாதி வெறியோட ஒரு வந்து மிருகமா வாழக்கூடிய ஒரு சைக்கோ வந்து நிரபராதி அவன் பையன். என்ன இது நிரபராதி? இந்த நிரபராதிகளாம் தண்டனை கொடுக்கிற ஒரு நீதிபதிகள் வாழக்கூடிய மண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா புலம்புது. சரி, அடுத்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஐயா, ஷாருக் கான் மகனுக்கும் சல்மான் கானுக்கும் உடனே கிடைச்ச நீதி 10 வருஷத்துக்கும் மேலாகியும் ஏழைகளான எங்களுக்கு ஏன் கிடைக்கலங்கிறது. அதாவது ஷாருக் கானுக்கும் சல்மான் கான் மகனுக்கும் கிடைச்ச நீதி 10 வருஷம் கழிச்சு ஏழைகளுக்கான நீதி. ஏழைன்னா நோட் த பாயிண்ட், ஏழைகள்ன்றாங்க, இதை நோட் பண்ணி வைங்க. அடுத்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். நீதியரசர்களோட பேச்சும் அரசியல்வாதிகளோட பேச்சு போல காத்தா போனதுதான் காரணம்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு மேலாகி போச்சு, எங்க பிள்ளைங்க எந்த குற்றமுமே நிரூபிக்காம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த காரணம் கோர்ட்டும் சட்டத்தையும் மதிக்கிறதுனாலதான். கோர்ட்டும் சட்டத்தையும் மதிக்கிறதால தான் அடங்கி உன் பையன் ஜெயில இருக்கான். இல்லைன்னா ஆண்ட பரம்பரைடா பூட்டி வைக்கிறேன் அப்படின்னு உடச்சுன்னு ஜெயில உடச்சிட்டு வெளியே வந்துடுறோ. அதாவது என்னம்மா மனசாச்சு இல்லையா? உன் பையன் வந்து கையங்கலமா மாட்டிக்கிட்டாப்புல, அது எந்த ஒரு ஆதாரமும் எப்படி தூக்கி வைப்பாங்க? ஒருத்தனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா எப்படி எந்த ஒரு ஆதாரமும் தூக்கி வைப்பாங்க?
எடுத்து அந்த ஃபைல் எடுத்து பாருங்க, எல்லா ஆதாரமும் கரெக்டா இருக்கு. சனி முடிச்ச சைக்கோ ஒரு கொலை பண்ணுது, அந்த கொலை கூட தெளிவா பண்ண தெரியல. அதாவது கொலை பண்ணவே யாரும் அந்த கொலையில தப்பிக்க முடியாது. எவ்வளவு பேர் கொலைகாரன் இருந்தாலும் அந்த கொலை பண்ணா ஒரு சின்ன சம்பவம் மூலமா எப்படி இருந்தாலும் மாட்டிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு காவல்துறை வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சிடலாம். சோ இதெல்லாம் நினைச்சிருக்க, நம்மளாம் ஆண்ட பிறந்தா நம்மளாம் எவனா கேட்க போறா, இந்த கேஸ் எல்லாம் பெருசா எடுத்து எவனா பேசுவாங்களா, இந்த நாயங்களா அடிச்சு போட்டா வெட்டி போட்டாலும் யாரும் கேட்க நாதி இல்லடா அப்படின்னு துணிஞ்சு செஞ்சது. ஆனா பார்த்தா கையும் மாட்டிச்சு தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. எந்த ஒரு ஆதாரமே இல்ல. ஆதாரம் இல்லைன்னா பல ஆதாரம் கொட்டி கிடக்குது. என்ன பேச்சு பேசிக்கிறீங்க, எந்த ஒரு ஆதாரம் இல்லைன்றது. அப்புறமா இந்த அம்மா சொல்லுது, அரசியல்வாதியோட பேச்சும் காத்தோட காத்தா கலந்து போச்சுன்னு. அரசியல்வாதியோட பேச்சுன்னா யார சொல்ல வரீங்க? ஒருவேளை நீங்க பிஜேபியோட அண்ணாமலை போய் பார்த்தீங்களோ? ஏன்னா சென்னை உச்ச நீதிமன்றத்துல இந்த கேஸ் வரும்போது மதுரை கோர்ட் என்ன தீர்ப்பு சொன்னதோ அதே தீர்ப்பு தான் இங்கேயும் வந்து கொடுத்தாங்க. இப்ப அண்ணாமலை அவருக்கு சொன்னாரு, ஆட்சி மாறும்போது எதனா ஒரு புதுசா ஒரு மாற்றம் வரும். இவர் வந்து நான் சப்போர்ட் பண்ணல, ஆனா மேபி இவர் பண்ணாம கூட இருக்கலாமே அப்படின்னு கம்பல் சொன்னாரு. ஒருவேளை இந்த அம்மா போயிட்டு பிஜேபி மூலமா பூந்து எப்படின்னா அப்படியே உள்ள பூந்து நாங்களும் ஆண்ட பரம்பரை தாங்க, நாங்களும் வந்து ராஜ வம்சம் தாங்க, என் பையனை எப்படின்னா காப்பாத்தி சொல்லி எதனா காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்களாமா? அதான் அந்த அம்மா சொல்லுது, அரசியல்வாதியோட பேச்சு காத்தோட காத்தா கலந்து போச்சுன்னு சொல்லுது. சரி, அடுத்து என்ன சொல்றாரு பார்ப்போம். ஏன்னா எங்க விவசாய பிள்ளைங்க வந்து அராஜகம் பண்ண மாட்டாங்க. விவசாய பிள்ளைங்க வந்து அராஜகம் பண்ண மாட்டாங்க. யார் உன் பையன் வந்து விவசாய பிள்ளையா? விவசாயம் பண்ணி எங்கன்னா வந்து ஏன்னா வீடியோ ஆதாரம் இருக்கா? உன் பையன் வந்து ஈமு கோய், அந்த ஈமு கோய் பிசினஸ் பண்ணி உன் ஜாதிகாரனே வந்து ஏமாத்தி திருடித்தன நாய் தானே அவன். அவனா வந்து விவசாய பையனா அவன்? என்னது இது? அடிச்சு விடுறது விவசாய பையன், ஏழை பாவம் எப்படின்னா காப்பாத்துங்க அப்படின்றீங்க. சரி, அடுத்தடுத்து என்ன சொல்றோம்னு பார்ப்போம். ஏன்னா எங்க விவசாய பிள்ளைங்க வந்து அராஜகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்களோட விவசாய பிள்ளைங்க வந்து அராஜகம் பண்ண மாட்டாங்க. அராஜகம் பண்ண மாட்டாங்க, ஆனா கொலை மட்டும் பண்ணுவாங்க. கொலை பண்ணிட்டு நாங்கள் மாட்டிப்போங்க. கொலைகாரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களாம்மா? ஏன்னாம்மா உங்களெல்லாம் வெக்கமான சூடு சொன்னே இல்லைம்மா. சரி, அடுத்து என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். எங்களுடைய பொறுமை, படியளக்கிற வம்சத்துல பிறந்த நாங்க எந்த தவறுமே செய்ய மாட்டோம். எங்களுடைய பொறுமை படியளக்கிற வம்சமா? எத்தனை ஊருமா நீங்க படி அளந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? ஏழை பிள்ளைய வந்து தண்டிச்சுட்டாங்க. ஏழை பிள்ளையா? காசுக்கே வழி இல்லாம போயிட்டு ஈமு கோய் பிசினஸ் பண்ணி ஏமாத்தி தின்ன நாய்ங்க தானே அந்த யுவராஜ். அப்பன்னா நீங்க என்ன படி இழக்கிற வம்சம், பாண்டிய வம்சம், ராஜராஜ சோழன் வம்சம், எதுக்கு இந்த பீத்தலும் கேட்குற? எதுக்கு இந்த பீத்தல் பெருமை? படிச்சா அவனுக்கு வேலை கிடைக்கும் போது, வேலை கிடைச்சா அவனுக்கு சோறு, உழைச்சாதான் சோறு. எத்தனை ஊருக்கு நீங்க வந்து அப்படியே படி அளந்துட்டீங்க? முதல்ல ஒரு காலத்துல ராஜா எவனோ ஒருத்தன் வாழ்ந்தான், நானும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வாழ்ந்தான். அவங்களோட சர்டிஃபிகேட் கொண்டு வந்து இவனை தாங்க நாங்களும் பிறந்தேன், இவனை தாங்க நாங்களும் பிறந்தேன். யாரு? ராஜராஜ சோழனுக்கு தாங்க நாங்களும் பிறந்தோம்னு சொல்லிட்டு பல ஊருக்குள்ள பார்த்தனா, இன்னும் சில சாதி வரிசை பார்த்தனா அவன் தாத்தா நான் தான். அதாவது பார்த்தனா தப்பான உறவை வந்து ஒரு நல்ல உறவா சொல்லி போர்ட்ரேட் பண்ணி அதுல பெருமை பித்திக்க வேண்டியது. நாங்களும் வந்து படி அளந்த வம்சம் தாங்க, படி அளந்தாங்க. ஏண்டாடி படி அளந்த வம்சம்னா நீ படி அளந்து எவனை கொடுத்தீங்க? படி அளக்கிற வம்சமா இருந்தா ஒரு சின்ன பையனை வெட்டி சாவடிப்பீங்கடா. ஏண்டா சின்ன பையன்டாவா, குழந்தராவா? உன்னோட வந்து வீரம் வெங்காயம் மயிர்னு சொல்லிட்டு போய் ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன பையனை வெட்டி சாவடிச்சிருங்களே, நீங்களாம் என்ன மயிர்கிட்ட படி அளந்துருப்பீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசு வருமா? எச்ச கையில் கூட காக்காக்கு சோறு வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாரி மனநிலை வாழக்கூடவும் தான் பார்த்தனா இந்த மாரி சாதி வெறியோட ஒரு சின்ன பையன்கிட்ட போயிட்டு தன்னுடைய வீரத்தை காட்டுறது, விவேகத்தை காட்டுறது, என்ன பெருமை இது? ஆனா உண்மையாவே மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு மனப்பான்மை எவனுக்கு ஒருத்தனுக்கு இருக்கோ கண்டிப்பா இந்த மாதிரி கொலை பண்ண மாட்டான். அடிச்சு சொல்ற இந்த மாதிரி கொலை பண்ண மாட்டான். சின்ன குழந்தைங்க பாவங்க, நமக்கு ஒரு பையங்கிறானே, நம்மள மாதிரி தானே அவனோட அப்பா அம்மாவோ அந்த குழந்தை கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்கறது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன செடிங்க, அந்த செடியை வந்து பிடிங்கி போடலாமா, அந்த செடியை வந்து வெட்டி போடலாமா அப்படின்னு ஒரு மனசு தோணும் தானே. உண்மையாவே பார்த்தோன்னா நல்லது செய்யறவனுக்கு எவனுக்கும் அந்த மாதிரி தோணாது. கெட்டது செஞ்சு சாதி வெறியை தூண்டி அதுல காசு பார்த்து சம்பாரிச்சு தான் சாதிகாரனை ஏமாத்தி பிழைக்கிற சாதி வெறி பிடிச்ச நாய்களுக்கு தான் மற்றவங்களை பார்த்தா இழிவா பார்க்க தோணும். அவன் வந்து கீழ் சாதி, அவனை வெட்டுறான், நம்மூட்டு பொண்ணு கேட்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனித தன்மையிலிருந்து மாறி ஒரு சைக்கத்தனமா மாறக்கூடிய மனநலம் கொண்ட ஆட்கள் தான் இந்த மாதிரி தப்புங்க செய்வாங்க. ஸோ உன் பையன் வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்க தான் நீ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அது நம்ம படி இழந்த வம்சம் இன்னமும் பேசிக்கிறீங்கல்ல. அதாவது யுவராஜுக்கு சப்போர்ட் பண்ற ஒவ்வொரு ஆளுங்களும் நீங்க எடுத்து பாருங்களா, அவங்க மனைவி கூட அப்படிதான் பேசினாங்க. அதே மாதிரி சில சேனல்ல கூட வந்து பேட்டி கொடுத்தாங்க, அவங்க கட்சி சார்ந்த ஆட்கள்லாம் ஜாதி சார்ந்த ஆட்கள்லாம் கவர்னர் வந்து அடங்கி உடங்கும் போக மாட்டாண்டா, கவர்னர் கெத்தா வருவான்டா, திமிரா வருவான்டா அப்படின்னு சொல்லி தன்னோட சாதியை வந்து இவங்க இப்படி பேசி பேசி பார்த்தனா அது வந்து ஏதோ ஒரு சாதி வெறி பிடிச்ச சமூகம் அப்படின்னு சொல்லி இவனே போர்ட்ரேட் பண்றாங்க.
உண்மையுமே கவுண்டர் சமுதாயத்தில் பார்த்தா நிறைய படித்த பண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. முற்போக்க சிந்திக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. எல்லாரும் சமம்தான், நம்ம எல்லாம் மனுஷன்தான், நம்ம ஒண்ணு ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை, நான் வந்து உயர்ந்தவங்களாம் கிடையாது, நானும் மனுஷன் அவனும் மனுஷன் தான், மாமன் மச்சான் சகோதரன் சேர்ந்து வாழ்வோம், இதுதான்டா தமிழ்நாடு, இதுதான்டா நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் அப்படின்னு வாழக்கூடிய மக்கள் வந்து அந்த சமுதாயத்துல வாழ்றானுவன். ஆனா இந்த மாதிரி சில சாதி வெறி பிடிச்ச நாங்க தான் பார்த்தனா கவுண்டர்னா கெத்து, அவன் வந்து ஒண்டி வருவான், கெத்தா வருவான். ஏடா கொலை பண்ணி போறதெல்லாம் ஒரு கெத்தாடா, அது போய் ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் ஒரு வீரத்தை கட்டுங்கடா. ஏடே உண்மையான ஒரு ஆன்மம் உள்ள ஆளா இருந்தா உனக்கு ஈக்குவலான ஒருத்தவங்க போயிட்டு அவங்ககிட்ட ஆயுதம் கொடுத்து உங்ககிட்ட ஆயுதம் கொடுத்து மோதுங்க, வெட்டி காட்டுங்க, அதுல வீரன் காட்டுங்க. அதுல பண்ண முடியாதுல்ல. 10-15 பேர் சேர்ந்து கொண்டு போயிட்டு ஒரு சின்ன பையனை போய் வெட்டி சாகடிச்சிருக்கீங்களா, இது என்னடா வீரம் இருக்கு? இதெல்லாம் நீங்க வந்து வெக்கப்படணும்டா, இதெல்லாம் வந்து அவமானப்படணும். இல்லைன்னா வந்து ஒரு சின்ன பையனை நம்ம கொண்டுட்டுமே சொல்லி துக்கம் தாங்காம தூக்குல தொங்கணும். இதெல்லாம் போய் பெருமைன்னு சொல்லி பேசக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அராஜகம் பண்ண மாட்டாங்க. எங்களுடைய பொறுமை, வடியளக்கிற வம்சத்துல பிறந்த நாங்க எந்த தவறுமே செய்ய மாட்டோம். எந்த தவறும் செய்ய மாட்டோம். ஆமா, மூஞ்ச பார்த்தா தெரியுது, எந்த தவறும் செய்ய மாட்டீங்களா, அவ்வளவு நல்லவங்க நீங்க. அதனாலதான் புருஷனை பிரிஞ்சு பொண்டாட்டியும் அப்பா அம்மாவை பிரிஞ்ச பிள்ளைங்களும் கல்யாணம் ஆகாத பசங்களும் குழந்தைங்கள நடுத்தெருவுல விட்டுட்டு எங்க பிள்ளைங்க 10 வருஷமா நீதிபதிங்க தன்னுடைய ஒரு அதிக பிரயோகம் பண்ணி கொடுத்த தீர்ப்புக்கு எங்க பிள்ளைங்க கட்டுப்பட்டு என்னைக்கும் நீதி ஜெயிக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட எங்க பிள்ளைங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஜெயிக்கும் ஜெயிக்கும், நல்லா ஜெயிக்கும். அதாவது எந்த ஒரு ஆதாரம் நம்ம சும்மா பேச வேண்டியதான் ஜெயிக்கும்ட்டு பல ஆதாரத்தோட வந்து உன் பையன் வந்து சிக்கியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு வந்து உன் பையன் வந்து வெளியிடுறது ரொம்ப கஷ்டம். சரி, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் பேசுனீங்களே, இந்த மாதிரி வந்து யுவராஜோட மனைவி குழந்தைங்களை விட்டு அவன் தனியா ஜெயில கஷ்டப்படுறான்ட்டு. அவன் பாவம் இல்ல, யுவராஜோட மனைவி குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறாங்கதான், கரெக்டு தான் நீங்க சொல்றது. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? சாதி வேறு பிடிச்சுன்னு சாதி திமிரா பேசிட்டு ஊர்ல திரிஞ்சுட்டு இருந்தா செருப்பை கட்டி ஒரு தாயை நீங்க அடிச்சிருந்துருக்கணும். அடிச்சு கொச்ச மூட்டு ஸ்கூலுக்கு போட படுறா அப்படின்னு சொல்லியிருந்தனா உன் பையன் இன்னைக்கு இப்படி வளர்ந்து வந்திருப்பானா? வளர்ந்து வந்து இப்படி ஒரு கொலை பண்ணிட்டு போய் ஜெயில உட்காந்துருப்பானா? அப்ப இதுக்கெல்லாம் யாரு காரணமா? நீ தாம்மா காரணம். வளர்ப்பு சரியில்லைம்மா. நீ சரியா அவனுக்கு வளர்த்துருந்தனா, சரியான அறிவு ஊட்டி, எப்பா நம்மளாம் மனுஷன்தான்பா, என்னப்பா நம்மளாம் அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, பாவம்பா, அவங்களும் மனுஷன் தானேப்பா, கஷ்டப்படுறாங்க தான்ப்பா, நம்மளால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுருப்பா அப்படின்னு நீங்க அறிவுரை சொல்லி வளர்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொலகார பையனா, ஒரு ஐயோக்கு பையனா உன் பையன் மாறி இருந்திருப்பானா? ஆனா அப்படி இல்லை. நீங்களே என்ன பண்ணிருப்பீங்க? நம்மளாம் ஆண்ட பரம்பரைடா, நம்மளோட நமக்கு வம்சம் இருக்குடா, கெத்தா போடா, டெவலத்தா போடா, அந்த கீழ்சாதி நாய்கள்லாம் பேசாதீங்கடா, அவங்கெல்லாம் வந்து மோசமான ஆளுங்க, இப்படி சொல்லி 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 வளர்த்து அவனுக்குள்ள சாதி வெறி தூண்டி இப்படி கொலை பண்ற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் உண்மையே பார்த்தோன்னா அப்பா அம்மா தான். இந்த அம்மா இன்னைக்கு இப்படி வந்து பேசுனா இதுக்கு காரணம் பார்த்தோன்னா இந்த அம்மாவோட அப்பா அம்மா தான். அப்ப அந்த அம்மாவோட அப்பா அம்மாவுக்கு அவன் எப்படி பேசியிருப்பான் பாருங்க. அப்ப பொதுவா ஒரு சில ஆதிக்க சமயத்தில் உள்ள சாதி வெறி மனநிலை வாழக்கூடிய சில பேரண்ட்ஸ் பண்ற தப்பால் தான் பிள்ளைங்க இப்படி வந்து தப்பா ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயில உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என் பையனை காப்பாத்துங்க, என் மருமக பாவம் கஷ்டப்படுறா, என் பேர குழந்தை கஷ்டப்படுதுங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதற வேண்டியது. அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறான்றீங்களே, உன் பையன் ஒரு பையனை விட்டு சாகடிச்சான், ஒரு சின்ன பையனை, அவனோட அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அது பாவமா இல்லையாம்மா? உண்மையாவே அந்த பையனோட பாவம் 7-8 ஜென்மமானாலும் உங்களை விட்டு போகாதுமா. அவ்வளோ கொடூரமான ஒரு பாவமா அது. ஒரு சின்ன பையனை துடிக்க வெட்டி சாகடிச்சு அவனை எப்படிலாம் வெட்டிக்கிறாங்கன்றது அந்த போஸ்ட்மார்டம் வந்து எடுத்து பாருங்க. அதை படிச்சு பார்த்தாவே உங்களுக்கே தோணும், இந்த மாதிரி நாய்களாம் வெளியே விடக்கூடாது, இவங்களாம் வெட்டியே சாகடிங்க, இல்லைன்னா கல்லால் அடிச்சு சாகடிங்க அப்படின்னு தோணும் நம்மளுக்கெல்லாம். அதன் காரணமாக தான் இன்னைக்கு சட்டம் வந்து அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனையே தூக்கி உள்ள வச்சிருக்கு. இந்த மாரி ஒரு மிருகம் வந்து சமூகத்துல வாழக்கூடாது, நடமாடக்கூடாது, இதனால பல பேருக்கு ஆபத்துன்னு சொல்லி தூக்கி உள்ள வச்சிருக்கு. நியாயமான விஷயம் தானே கோர்ட்டு பண்ணிருக்கு. இதுல உங்க நியாயம் தோணலையா? தப்ப வந்து உங்க மேல வச்சுக்கிட்டு நீங்க முதல்ல அவன் பையனை சரியா வளர்த்துருந்தா அவன் ஏன் இப்படி வரான்? உங்களை பார்த்து நீங்க கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு பார்த்தனா என் பையனை காப்பாத்தல, நீதி அரசு சரியில்லை, அவங்க சரியில்லைன்ற. முதல்ல நீ சரியில்லைம்மா, முதல்ல நீ பாருமா, சுய பரிசோதனை பாருங்க, நம்ம சரியா இருக்கிறோமா? இன்னைக்கு மீடியா மொழி வந்து நீ பேசுறீங்க, யாரு எழுதி கொடுத்தா அந்த டைலாக்? நாங்களாம் படி அளந்த வம்சம்ட்டு எவன் எழுதி கொடுத்தான்? இல்ல நீங்களே பேசுறீங்களா? அந்த மனநிலை எங்க இருந்து வருது? அந்த சாதி வெறி மனநிலை ஒரு வயசான பாட்டி உங்களுக்கே வருது. ஆனா ஒன்று சொல்லவா, இந்த சாதி அடுக்குமுறை, சாதி கோட்டை, இந்த சாதிலாம் பார்த்தோன்னா யாருக்கு அது பெரிய அடக்குமுறையா இருக்குன்னு பார்த்தா
உங்களை போன்ற பெண்களுக்கு தான்மா. ஆதிக்க சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்கு தான் பெரிய அடக்குமுறை. அதாவது ஆதிக்க சமுதாயத்தில் உள்ள ஒரு ஆண் மாற்று சாதியில் உள்ள ஒரு பொண்ணை வந்து ஆசைப்பட்டு காதலிக்கிறான்னா அவனால கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால வந்து அந்த பையனை வந்து அவங்க அப்பா அம்மாவோ வெட்டி சாகடிக்க முடியாது. ஏன்னா அவன் வெட்டுன்னு யோசிக்கலே இந்த பையன் வெட்டி போயிடுவான். ஆனா அங்குள்ள பெண்கள் அப்படி கிடையாது. சொல்ற பிச்சு தான் கேட்டாகணும். காதலாவது மண்ணம் கட்டியது, ஆசையாவது தூக்கிப்படுறேன், நம்ம சாதனை கட்டுறேன், நான் காட்டுறவன் தாண்டி உனக்கு மாப்பிள்ள, அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை தான் நீ கட்டணும் அப்படின்னு தன்னுடைய ஆசை பசங்கள்லாம் முடக்கி அடங்கி உடங்கி தான் நீங்க அங்க வாழ்ந்தாகணும். இதுதான் சாதி. அப்ப அந்த சாதி என்ற சாக்கடை அது யாருக்கு வந்து அடக்குமுறையா இருக்குன்னா ஆதிக்க சமுதாயத்தில் உள்ள பெண்கள். அதை விட்டு வெளியே வரணும். அதை வந்து போராட்டமா பெரும் போராட்டமா எடுக்க வேணும்னா அது யார் எடுக்குன்னா ஆதிக்க சமயத்தில் உள்ள பெண்கள். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஆதிக்க சமயத்தில் உள்ள பெண்கள் தான் சாதி வெறி பிடிச்சிட்டு தூண்டிட்டு இருக்கிறீங்க. இந்த உலகம் பெருசுரா, அதை விட்டு வெளியே வாங்கடா. சும்மா ஒரு வந்து குண்டு சட்டிக்குள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டு நாங்களாம் மன்னர் வம்சம் வீர வம்சம் பேசிக்கிறீங்க. எந்த காலத்துல நீங்க வாழ்றீங்க? அப்ப இன்னும் இவங்களுக்குள்ள வந்து படிப்பறிவு போய் போகல, இன்னும் அறிவு கட்டத்தனமா, இன்னும் வந்து ஒரு மூளை இல்லாதத்தனமா, இன்னும் ஒரு முட்டாள்தனமா வந்து வாழ்ந்துன்றதுதான் நம்மளுக்கு பார்க்க தோணுது. அடுத்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஐயா, ஒன்னே ஒண்ணு நான் கேக்குறேன். இவ்வளவு தூரம் உங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி எங்க நிரபராதியான பிள்ளைங்களை தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? ஒரு நேர்மையான அதிகாரியை சாகடிச்ச அதிகாரிகளை காப்பாத்துறதுக்காகவா? ஐயா, நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க. எங்க பிள்ளைங்களை சாகடிச்சு நீங்க நீதி காப்பாற்ற முடியாது. நீதி என்னைக்கும் விலை போகாதுங்கிற தன்னம்பிக்கையில தான் நாங்க இதுவரையிலும் தைரியமா இருக்கோம், போராடுவோம். தன்னம்பிக்கையிலே வந்து இருங்க. அதாவது 2 கோர்ட்டு சொல்லிடுச்சு, அதாவது உன் பையன் தான் கொலை பண்ணான்ட்டு. இன்னும் என்ன கான்ஃபிடென்ட்ல என்ன நம்பிக்கை நீங்க வரீங்கன்னு தெரியல. அதெல்லாம் விட்டுட்டு விஷ்ணு பிரியா அப்படின்ற வந்து அவங்கள காப்பாற்றணும், அவங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி வரீங்களே. அப்ப உன் பையனுக்கு நீதி வேண்டாவா? அப்போ உன் பையன் பண்ண தப்பு தானே ஏத்துக்கிறீங்கன்னு. உண்மையே பார்த்தோன்னா உன் பையன் பண்ண மென்டல் டார்ச்சர், மன உளைச்சலால் தான் அந்த அம்மா வந்து தூக்கில் தொங்கிட்டாங்க, சூசைடு அப்படின்னு சொல்லி செய்தி நம்ம பார்க்குறோம். ஆனா அதுக்கு வந்து அது காரணம் இல்லை, வேற ஒரு காரணம் சொல்லி இந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, அது ஒரு காரணம். மேபி அந்த அம்மாவுக்கு வேற ஒரு தூண்டுதலா வேற ஒரு யாரா இருந்தா கூட அவங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனா இப்ப இவ்வளவு தூரம் போயிட்டு உன் பையனுக்கு நீங்க நீதி கேட்க போலையா? என்ன இது? உன் பையனுக்கு நீதி கேட்க போல, இந்த அம்மாவுக்கு நீதி தாங்க, அப்படிதானே நீங்க வந்து உள்ள வரீங்க. அப்புறம் ஏன் என் பையன் வந்து நிரபராதி தண்டிக்கப்பட்டு இருக்கான் பாவன்றீங்க? என்னம்மா பேச்சு பேசுகிறீங்க? அதாவது அந்த டிஎஸ்பியோட சூசைட்ல வந்து பார்த்தோன்னா சிபிஐ வழக்கு வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. அது நிறைய விஷயங்கள் கடந்து போயிருக்கு. அதை முழுக்க யாரு காரணம் பார்த்தோன்னா அதுல கூட பார்த்தோன்னா உன் பையன் தான் வந்து A1 அக்யூஸ்டா வரக்கூடிய சான்சஸ் இருக்குன்றாங்க. ஏன்னா பல வகையில வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்கான், அவங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கான். அரெஸ்ட் பண்றதுக்கு வாடான்னு சொல்லி இந்த அம்மா கூப்பிடுறாங்க. அதெல்லாம் மேடம் முடியாது மேடம், அதெல்லாம் வரமாட்டேன் மேடம், நாங்களாம் ஆண்ட பரம்பரை மேடம் அப்படின்னு சொல்லி தென்னவட்ட பேசுறது, சாதி பேரை சொல்லி வந்து அவங்களை வந்து இழிவுபடுத்துறது, இப்படி பல வகையில பேசுறது வந்து ஆடியோ கால்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனே வந்து நிறைய சேனல்ஸ் வந்து பேசியிருக்கான். ஆனா அதெல்லாம் தெரியாம இந்த அம்மா வந்து இப்படி ஒரு உருட்டு விட்டுருக்குது. அம்மா, உண்மையே நீங்களா இப்படி வந்து மீடியா மொழி பேசும்போது ஒட்டுமொத்த மக்களுக்கு பார்த்து எப்படி தெரியுமா வந்திருக்க? பொலிச்சுன்னு மூஞ்சில காரித்து போலாம் போல தோணுது. இதெல்லாம் என்ன ஜென்மண்டா? இதெல்லாம் வந்து எந்த மனநிலை வந்து இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க? தான் பையனே இருந்தாலும் தப்பு செஞ்ச தப்பு தானே. தான் பையனே இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் அவன் வந்து நல்லவன், அவன் உத்தம. என்னது இது? ஒருவேளை இந்த அம்மாலாம் வந்து எப்படி தெரியுமா பாக்குது? சாதி ஆணவ கொலை பண்றதெல்லாம் இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் நம்ம வந்து காலகாலமா பண்றது தானே. அதாவது சமூகத்துல வந்து கீழ் சாதிகளை வந்து மேல் சாதி கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல, அப்படி பண்ணிட்டா வந்து அது கலப்படம் ஆயிடும்ல. அப்படி கலக்காம வந்து நம்மள சிங்க வம்சம் இல்ல, இந்த மாதிரி சிங்க வம்சத்துல வந்து தப்பான எவனோ ஒருத்தன் உள்ள வரணும், அவனை வெட்டி போறது நல்ல விஷயம் தானே, இது வந்து தப்பான விஷயம் இல்லை அப்படின்னு இந்த அம்மா அந்த மனநிலை வாழக்கூடிய ஒரு அம்மா தான் நினைக்கிறேன். அதனாலதான் பார்த்தோன்னா தன் பையன் பண்ணது வந்து தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான் அப்படின்ற பேர் இந்த அம்மா பேசிட்டு இருக்கு. உண்மையே பார்த்தா நீ பேசுற வீடியோவில் பார்த்தோன்னா கீழே அசியசமா திட்டுறானு, பச்சை வார்த்தையில கமாண்ட் போடுறானு. போயிட்டு அந்த கமெண்ட்ஸ்ல எடுத்து பாருங்க. அதை பார்த்து நினைச்சு இனிமே திருந்தி இனி வரும் உங்க பேரப்பிள்ளை நினைச்சு சொல்லி மனசை மாத்தி ஒரு மனுஷனா வழக்கு பாருங்க. அதை விட்டுட்டு வந்து இன்னும் வந்து நாங்க முட்டு கொடுத்தீங்கன்னா காலம் ஃபுல்லா வந்து மக்கள்கிட்ட செருப்படுவாங்கன்னு காரி துப்பம் தான் வாங்கிட்டு கிடப்பீங்க. கடைசியா என்ன சொல்லுன்னு பார்ப்போம். என்னைக்கும் விலை போகாதுங்கிற தன்னம்பிக்கையில தான் நாங்க இதுவரையிலும் தைரியமா இருக்கோம், போராடுவோம், ஜெயிப்போம், எங்க பிள்ளைங்களை காப்பாத்தி கொண்டாடுவோம். அந்த தன்னம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம். அப்படியா? ஐயா பாப்பா மோகன் சொன்னாரு, சன்றாவணத்தை வச்சு நான் தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன்னு. அவர் மேல போட்ட வழக்கு ஏன் இன்னும் நீதிபதிகள் வந்து எடுக்காம கிடப்பில வச்சிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. என்ன வழக்கு இவங்களே போட்டாங்க ஒரு வழக்கு.
நாங்க வந்து சர்ஜி கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த விஷ்ணு பிரியா இதை வந்து விசாரணைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்ஜி கிட்ட வக்கீல் வச்சு வக்கீல் மூலியமா மனு கொடுத்துருக்கோம். சிபிஐ விசாரிச்சு என்ன பண்றது, மூடிட்டாங்களே, அதனாலதானே அந்த வழக்கை நாங்க எடுத்திருக்கோம். அதுக்கு உண்டான ஆதாரத்தை நாங்க நிரூபிக்கிறோம். காட்டுங்க. ஆமா, விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க மனு கொடுத்துருக்கோம். அது வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, அது வந்து மூடிட்டாங்களாம். இந்த அம்மா கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கா, விஷ்ணு பிரியாவோட வந்து கொலையில வந்து சந்தேகம் இருக்குன்னு சொல்லி. வந்து காட்டுங்க உங்களோட ஆதாரத்தை. கோர்ட்டை வந்து காடு துப்போம். அப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா அந்த அம்மா, நாங்க போராடுவோம், ஜெயிப்போம், எங்க பிள்ளைங்களை எப்படின்னா காப்பாற்றி கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் பல கொலைகள் பண்ணுவீங்க, இல்ல கொலை பண்றதுக்கு வழிவகுப்பீங்க. ஸோ நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுக்கு ஆடுறதுக்கும் இந்த கோர்ட்டு சட்டம் இதெல்லாம் வந்து பார்த்துன்னு சும்மா இருக்குங்களா? பண்ணுங்கம்மா. ஒன்று சொல்லிட்டாமா, உண்மையாகவே மனச்சாட்சியில் ஒரு தாயாக இருந்தா, உன் புள்ள யுவராஜ் நீ சின்ன வயசில் பெற்று வளர்த்து எடுக்கும்போது, ஒரு 18 வயசு ஆகும்போது, உன் பையன் அந்த பருவ வயசில் ஏதோ ஒரு பொன் மீது காதல் படும்போது, காதல் ஆசை வரும்போது, அந்த சாதிகாரன் உன் பையனை ஈர்த்து வெட்டி போட்டு கொன்னானா, கொடூரமாக கொன்னாங்க, இப்படிலாம் கொன்னாங்க, கழுத்தை அறுத்து துடுக்க கொன்னாங்க அப்படின்னா உங்க மனசு எப்படிமா இருக்கும்? குளிருமா? சந்தோஷமா இருக்கும்ல, ஜாலியா இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்குமா, மனச்சாட்சியோட பேசுங்க. பாதிக்கப்பட்ட பையன் அவன் குடும்பம் எந்த அளவுக்கு தவிக்குதுன்னு முதல்ல பாருங்க. ஐயோ என்னத்த சொல்றது, இதெல்லாம் வெக்கம் மான சூடு சொன்ன இருக்க மாட்டேது. அதாவது யுவராஜோட மனைவி பேசுனதுக்கு நம்ம நிறைய வீடியோ பேசிட்டோம், இப்போ இது வந்து பேசிட்டு இருக்கு. என்னத்த சொல்றது, வயிற்றுக்கு சோறு தான் திங்குறாங்களா இல்லை வேற எதனா திங்குறாங்களா அப்படின்ட்டு மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்கம்மா. பாருங்கம்மா, இனிமேலாவது கொஞ்சம் மனுஷனா, கொஞ்ச நச்சம் மனுஷனா திருந்து நாங்கள் வாழ்றோம் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோட இறுதியா யுவராஜ் பல நியூஸ் பல ஆதாரத்தோடு நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு என்ன தோணுது, யுவராஜ்ன்றவன் உண்மையாகவே போற்றக்கூடிய ஒரு தலைவனா இல்லை அவன் ஒரு சாதி வெறி பிடித்த சைக்கோவான்றது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.